Hello friends, good morning. Welcome to Nihira Techiees. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா SQL சர்வர்ல கன்ஸ்ட்ரைன்ட் பார்க்க போறோம். நம்மளோட லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா SQL சர்வரோட பேசிக்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுல டேபிள்ஸ் கிரியேட் பண்றது எல்லாமே. இப்போ கிரியேட் பண்ண டேபிள்ஸ்ல கன்ஸ்ட்ரைன்ட் ஆட் பண்றது அப்படின்னு போறேன். சரிங்களா? ஆட் பண்றதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரைன்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ட் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இது வந்து நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போதே இல்ல கிரியேட் பண்ண டேபிளுக்கு நம்ம வந்து செட் பண்ணுவோம் ஆல்டர் பண்ணி. ஸோ ஒன்ஸ் அந்த டேபிளுக்கு நம்ம கன்ஸ்ட்ரைன்ட் அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த கன்ஸ்ட்ரைன்ட்ல நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அந்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆன வேல்யூஸ் மட்டும்தான் அந்த டேபிளில் இன்சர்ட் ஆகும். இல்லாத பட்சத்தில் அது வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ அதுக்கான கான்செப்ட் தான் இந்த கன்ஸ்ட்ரைன்ட். இந்த கன்ஸ்ட்ரைன்ட் வந்து எப்பெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? அது மாதிரி இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த 6 டைப்பான கன்ஸ்ட்ரைன்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று நார்மல் கன்ஸ்ட்ரைன்ட், அப்புறம் செக் கன்ஸ்ட்ரைன்ட், டிஃபால்ட்டு, யூனிக் அண்ட் ப்ரைமரி கீ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ. சரிங்களா? இது எல்லாமே நான் உங்களுக்கு எப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டேபிள் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன்னா நாட் நல் அப்படின்ட்டு ஒரு கீவேர்ட் செட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் இந்த டேபிளுக்கு போயிட்டு இந்த டேபிள் இந்த பர்டிகுலர் காலத்தில் போய் நான் நல் வேல்யூவை இன்செர்ட் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எரர் அடிச்சிடும். ஸோ அதுதான் நாட் நல் கீங்கிறது. சரிங்களா? டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அலோவ் பண்ணல பாருங்க. ஏன்னா இது வந்து நம்ம நல்ல அலோவ் பண்ணக்கூடாதுன்னு தான் செட் பண்ணியிருக்கோம். அதனால இது வந்து அலோவ் பண்ணல. இதே மாதிரி இப்போ அடுத்தடுத்த இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரைன்ட் பார்க்கலாம். இப்போ செக் கன்ஸ்ட்ரைன்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காலம் எடுத்துக்கலாம். அந்த காலம்க்கு வந்து பர்டிகுலர் கண்டிஷன் செட் பண்ணிடுவோம். அந்த கண்டிஷன் மட்டும்தான் வேல்யூ வந்து இன்செர்ட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட இது எடுத்துக்கிட்டா இதில் பார்த்தீங்கன்னா சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. சரிங்களா? இந்த சேலரி வந்து நம்ம மினிமம் சேலரி வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு 10,000 அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த 10,000 கம்மியாக நம்ம இதில் என்டர் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்காக வந்து ஒரு கண்டிஷன் செட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஷார்ட் ஆர்டர். ஷார்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சம் வேல்யூஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஷார்ட் பண்ணி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேல்யூஸ் வந்து கொடுக்காத பட்சத்தில் டிஃபால்ட்டாகவே அதில் போயிட்டு ஒரு 100 இல்லை ஒரு 1000 இந்த மாதிரி செட் ஆயிடணும் அப்படின்ட்டு எழுதுறதுக்கு வந்து இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட்ல வந்து வேல்யூஸ் வந்து யூனிக்காக தான் இருக்கும். இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம டேபிள் வந்து நேமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது ஒன் டைம் யூஸ் பண்ண நேம் வந்து அடுத்த டைம் யூஸ் பண்ணாத மாதிரி இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிக் கீ. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி. ஸோ ப்ரைமரி கீயும் கிட்டத்தட்ட யூனிக் கீ மாதிரி தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. அதே நேரத்தில் இது நல்லையும் அலோவ் பண்ணாது. இதோட முக்கியமான இது. ஸோ எந்த ஒரு காலமுக்கு நீங்கள் ப்ரைமரி கீ கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அந்த காலத்தை வந்து நாட் நல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ரைமரி கீ வந்து யூஸ் பண்ண முடியும் அந்த காலத்துக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ. ஃபாரின் கீன்னு சொல்லியாச்சுன்னா என்னோட டேபிள்ல இருந்து டேட்டா ரெஃபர் பண்ணுறது. நம்மளோட கான்செப்ட்ல எதை யூஸ் பண்ணலாம்னா இந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த கண்ட்ரிக்கு வந்து நான் ஏற்கனவே கண்ட்ரிக்கு என்ன ஒரு டேபிள் வச்சிருக்கேன். அந்த டேபிள்ல ரெக்கார்டு இருந்தால் மட்டும்தான் என்னால் இங்கே ஆட் பண்ண முடியும். அங்கே இல்லாத ரெக்கார்டை வந்து நான் இங்கே ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன் செட் பண்ணிக்கலாம். இது ரியல் டைம்ல வந்து ஒரு இன்வேலிட் ரெக்கார்டை வந்து இன்செர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளில் நீங்கள் வந்து ஃபாரின் கீ யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா என்ன ஒரு டேபிளை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கல்ல அந்த டேபிளில் இருக்கக்கூடிய காலம் வந்து பிரைமரி கீயாக இருக்கணும். சரிங்களா? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் செக் கீ.
alter table add constraint. Add constraint. Check. So in constraint order keyword பார்த்தீங்கன்னா check. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் நேமும் அப்புறம் ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டோட நேமும் அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கீவேர்டு செக் அப்புறம் எந்த காலம்க்கு செட் பண்றோம் என்ன கண்டிஷன் 2000 விட அதிகமா இருக்கணும் அப்படின்ட்டு போட்டோம். இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து இப்போ என்ன கீ ஆட் பண்ணிட்டோம்னா செக் கீ வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன ஆட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட். சரிங்களா? டிஃபால்ட்டுக்கு அதே தான் போய் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ட் நேம் கொடுக்குறீங்கல்ல அந்த நேம் கூட யூனிக்காக தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா சேம் நேம் கொடுத்தாச்சுன்னா அலோவ் பண்ணாது. நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் கொடுப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருங்க. சரிங்களா? 2 இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா யூனிக் கீ கொடுத்துருப்பாங்க. இந்த யூனிக் கீக்கு வந்து யூனிக்ங்கிறத கீவேர்டு நேமுக்கு செட் பண்ணுறேன். சரியா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கீ. ஸோ பிரைமரி கீ நம்ம எதுக்கு செட் பண்ண போறோம்னா ஐடிக்கு செட் பண்ண போறோம். இந்த மாதிரி பிரைமரி விட்டு ஒரு ஸ்பேஸ்க்கு அப்புறம் கீ அப்படிங்கிறது நீங்க கொடுத்துக்கணும். சரியா? ஓகே, ஒரு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 4 கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம ஆட் பண்ண போறோம். 5வது கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னா ஃபாரின் கீ. சரியா? ஃபாரின் கீ எப்படி கொடுக்குறோம்னா ஃபாரின் கீ கண்ட்ரிங்கிற காலத்துக்கு கொடுக்கணும். இப்போ நான் சொன்னேன் இது வந்து பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி வரேன்ட்டு. ஸோ இதை வந்து ரெஃபர் பண்ணக்கூடிய டேபிள் எதுனா இங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ஒரு டேபிள் கண்டெய்ன்ட் ஒரு டேபிள் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் ஒரு 2 ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அதை தான் நான் வந்து ரெஃபரன்ஸாக செட் பண்ணியிருக்கேன். டேபிள் கண்டெய்ன்ங்கிற டேபிள் அந்த டேபிளில் இருக்கக்கூடிய கோடுங்கிற காலம். சரிங்களா? இந்த கோடுங்கிற காலம் என்னன்னா பிரைமரி கீ இருக்கும். இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். பாருங்க பிரைமரி கீ வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிளுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ நம்ம டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கீ வந்து ஆட் பண்ணிட்டோம். ஏற்கனவே வந்து நாட் கீ நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். மிச்சம் உள்ள அந்த 5 கீயுமே நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். சரியா? ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த டேபிள் வந்து ட்ரன்கேட் பண்ணிடுறேன். இப்போ
இப்போ நான் இதை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எரர் எது அடிக்குதுன்னா சேலரிங்கிற காலத்தை டார்கெட் பண்ணி அடிக்குது இந்த செக்கி. ஸோ செக்கியில் நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலரிங்கிறது 2000 விட அதிகமாக இருக்கணும்னு கொடுத்துருக்கோம். ஆனால் நாங்கள் கொடுத்துருக்கிறது வெறும் ஜஸ்ட் 200 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை கொடுத்துக்கிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, அடுத்து என்ன பண்றோம்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கீ வந்து இது வெரிஃபை பண்ணிட்டோம். கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே ரெக்கார்டை நான் திருப்பி அப்படியே இன்சர்ட் பண்றேன். இப்போ என்ன எரர் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி கீ எரர், பிரைமரி _1. ஸோ பிரைமரி கீ _1னா இது ஐடிங்கிற காலத்துக்கு கொடுத்துருவோம். என்னன்னா ஏற்கனவே 1ங்கிற காலம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். செகண்ட் டைம் அலோவ் பண்ணாது. ஸோ இப்போ இதை வந்து 2ன்னு கொடுத்துக்கிட்டு நம்ம இன்சர்ட் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ல வந்து எரர் அடிக்குது. யூனிக் வந்து எங்க கொடுத்துருக்கோம், நேமுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா இந்த ரமேஷ்ங்கிற நேம் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டோம். சரியா, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன பிரைமரி கீ அப்புறமா பார்த்தீங்கன்னா யூனிக் கீ ரெண்டுக்கும் அப்படி என்னதான் டிஃபரன்ஸ், ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தானே ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். இது அந்த பிரைமரி கீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது, அதே நேரத்தில் நல் கூட அலோவ் பண்ணாது. அதனால யூனிக் கீ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல் வந்துருச்சுன்னா அலோவ் பண்ணும். செகண்ட் டைம் வரும்போது அந்த நல்லே டூப்ளிகேட் ஆகிறதுனால அலோவ் பண்ணாது. டூப்ளிகேட் மட்டும்தான் அது ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த யூனிக் கீயை வெரிஃபை பண்ணிட்டோம், பிரைமரி கீயை வெரிஃபை பண்ணிட்டோம். அடுத்து வெரிஃபை பண்ண போகிறதுன்னா இந்த ஃபாரின் கீ. ஸோ இன்னொரு ரெக்கார்டு போட்டுக்கலாம். இண்டிஸ்ங்கிற கண்ட்ரி கொடுத்துருக்கேன். நான் இன்சர்ட் பண்ணுறேன். என்ன எரர் அடிக்குதுன்னு பாருங்க, ஃபாரின் கீ எரர். ஏன் ஃபாரின் கீ எரர் அடிக்குதுன்னா இந்த டேபிள் கண்ட்ரியில் விண்டிஸ்ங்கிற ஒரு காலம் இதே ஃபீல்டே இல்லை. இங்கிலாந்து இந்தியா மட்டும்தான் இருக்கு. சப்போஸ் நான் இதில் இந்தியா கொடுத்தோம்னா அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபாரின் கீயும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஒன்ஸ் நம்ம வந்து இப்படி ஒரு ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ்ல வந்து ஒரு ரெக்கார்டை மேட்ச் பண்ண பிறகு இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய ரெக்கார்டை நீங்க நினைச்சாலும் டெலீட் பண்ண அலோவ் பண்ணாது. முன்னாடி வந்து இதை டெலீட் பண்ண அலோவ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க இதை டெலீட் பண்ண ட்ரை பண்ண பார்க்கலாம், டெலீட் பண்ண அலோவ் பண்ணாது. மேபி இங்க இருக்கக்கூடிய ரெக்கார்டு எல்லாமே நீங்க ட்ரன்கேட் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய ரெக்கார்டுமே நீங்க டெலீட் பண்ண முடியும். சரிங்களா, இது ஒரு கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் அடுத்து நம்ம எங்க என்ன வெரிஃபை பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி வெரிஃபை பண்றது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரெக்கார்ட்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ஷார்ட் ஆர்டர் வந்து 000 வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னு சொல்லியாச்சுன்னா ஷார்ட் ஆர்டருக்கு வேல்யூவே கொடுக்காம பண்ணலாம். வேல்யூ கொடுக்க போறது பார்த்தீங்கன்னா இந்த நேமு, சேலரி, கண்ட்ரி, 4 ஃபீல்டுக்கு மட்டுமே நம்ம வேல்யூ கொடுப்போம். ஷார்ட் ஆர்டர் கொடுக்கணும். பேசிக்கா நீங்க இப்படி ஒரு ஃபீல்டுக்கு வேல்யூ கொடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு நல்லுங்கிற வேல்யூ தான் வந்துருக்கும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 1000 வந்து வந்துருங்க, வேல்யூ கொடுக்கல. ஏன் வருதுன்னா நம்ம டிஃபால்ட்டுங்கிற வேல்யூ வந்து ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எதுவுமே கொடுக்காத பட்சத்துல அந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து எடுத்துக்கும். சரிங்களா, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ வீடியோக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 6 டைப்பான கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்துட்டீங்க, அது எப்படி கிரியேட் பண்றது, அதோட யூசேஜ் என்ன, ரியல் டைம்ல எப்படியெல்லாம் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லாமே பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.